ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே சட்டுன்னு ஈஸியாக செய்கிற மாதிரி உடச்ச முட்டை குழம்பு குக்கரில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு டிஃபனுக்கோ ரைஸுக்கோ குழம்பு வைக்கணும்னா ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்களேன், திரும்ப திரும்ப செய்வீங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சில சாமான்கள் வதக்கி அரைக்கணும். இதுதாங்க மெயின் திங். இது முடிச்சிட்டோம்னா குழம்பு வந்து சட்டுன்னு ரெடி ஆகிடும். இதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துருக்குறேன். கசகசா கிடைக்காத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நான் இப்போ இதில் வந்து ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்க்க போகிறேன். இது சேர்த்துக்கோங்க. இதுவுமே இல்லாத பட்சத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய், சின்ன மூடி தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காவோட அளவு மெஷரிங் கப்பில் 3/4 கப்லேருந்து 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிதமான தீயிலேயே வதக்கி விடணும். இந்த பச்சைத்தன்மையும் போகணும், தேங்காயில் லைட்டாக நிறமும் மாறணும். அந்த மாதிரி வதக்குனாங்க தான் வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்களேன், ஓரளவு பச்சைத்தன்மை போய் லைட்டாக நிறம் மாறி இருக்குது. இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதில் மசாலா பொடி சேர்த்துக்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் கறி மசாலா பொடி போட்டிருந்தேன். இந்த ஒரு பொடி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க. இப்போ நம்ம செய்கிற குழம்புக்கு மற்ற எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெசிபி பார்க்க முடியுங்கிறவங்க சேனலில் போய் பாருங்கள். தெரியாது அப்படிங்கிறவங்க ரெசிபின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், லிங்க் ஷேர் பண்ணுறேன். இதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். சப்போஸ் இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கடலை விற்கிற கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அப்படியும் இல்லாத பட்சத்தில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எனக்கு இதில் போட்டிருக்கிற காரம் வந்து பத்தாது, அதனால இன்னொரு 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டு மிதமான தீயிலே வறுத்துக்க போகிறோம். இது ரொம்ப நேரம் வறுத்திங்கனாலும் கருகி போடும். தீயை கம்மியாக வச்சு வதக்கி விடுங்க. இப்போ பார்த்துங்களேன், நல்லா ட்ரையாக இந்த மாதிரி வறுபட்டா போதும். ரொம்ப நேரம் சவக்க வேண்டாம். இந்த சமயத்தில் இதில் தக்காளி பழம் மீடியம் சைஸில் 2 தக்காளி நறுக்கினதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பு வச்சுருந்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 3 சேர்த்து பரட்டி விடலாம். இந்த தக்காளியை பொறுத்த வரைக்கும் குழையணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக பரட்டி வெந்தா போதும். இப்போ பாருங்களேன், இந்த அளவுக்கு பரட்டி வைத்ததுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சிக்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 3 லிட்டர் குக்கர் இல்லைன்னா அதுக்கு மேலே பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் காயறதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த சாமான்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு வழுவழுன்னு நைஸாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு கரம் மசாலா சேர்க்க வேண்டாம். ஒரே ஒரு பிரிஞ்சியும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு பொரிய விடுங்க. அது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பயே இதில் பெரிய சைஸில் வெங்காயம் வந்து நறுக்கினது மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு சாப் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதாவது மீடியம் சைஸில் இருந்தால் 2 பெரிய வெங்காயம் போதும். உங்கள்கிட்ட சாப்பர் இல்லைன்னா பல்ஸ் மோடில் விப்பரில் மிக்சியில் விட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டாக சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக போட்டிங்கன்னா கரிச்சு போயிடும். இந்த வெங்காயம் நல்லா செவக்க வதக்கி விடணும். இப்போ பாருங்களேன், வெங்காயம் வந்து லைட்டாக நிறம் மாறி இந்த அளவுக்கு வதங்கி இருக்குது. பொறுமையாக வதக்கிக்கோங்க, அப்போ தான் பச்சை வாசனை போகும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது கிட்டத்தட்ட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சரிசமமான அளவு போட்டு தான் அரைச்சிருக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு தகதகன் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து கரிஞ்சிடக்கூடாது, பொறுமையாக வதக்கிக்கணும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா மசாலா, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப வந்து தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ முதல்ல கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வதக்கி விடுங்க. அடுத்தது இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ மிக்சி ஜார்லையும் ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன்.
இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி. ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணியிருந்தேங்க. இந்த மாதிரி நம்ம சூடு பண்ணி ஊற்றினோம் அப்படின்னா குழம்பு சட்டுன்னு ரெடி ஆகிடும். நீங்கள் பச்சை தண்ணி கூட ஊற்றிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இந்த குழம்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள், காரமும் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது குறைவாக இருந்தால் இந்த டைம் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னொரு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. காரம் வந்து சரியாக இருக்குது. இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 4-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுருந்தேன். குழம்பு கொதிச்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு அடுப்பு தீயை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். முக்கியமாக உடச்ச முட்டை குழம்பு செய்கிறப்ப ஒரு முட்டையாக உடச்சி ஒரு பவுலில் ஊற்றி அப்புறமா குழம்புல சேருங்க. இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, சில சமயம் முட்டை சிலது வீணாக போயிடும். டக்குன்னு டேரெக்டாக குழம்புல ஊற்றிட்டிங்கன்னா வீணாக போயிடும். அதனால் ஒரு பவுலில் ஊற்றி எத்தனை முட்டை வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 7 முட்டை சேர்த்துருக்குறேன், 5 பேர் சாப்பிட்றதுக்கு. இதில் நீங்கள் 10 முட்டை வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாங்க. 5 பேர் குழம்பு ஒரு வேளை சாப்பிட்லாம், கரெக்டாக இருக்கும். இப்போ குழம்புல முட்டையெல்லாம் சேர்த்தது பிறகு இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும், அதிக தீயில வேக வைக்கக்கூடாது. குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில ஒரு விசில் விடட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வச்சுருந்தேன், ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. 2-3 விசில்லாம் வச்சுருந்தீங்கன்னா அடிபிடிச்சு போயிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா தகன்னு முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஒரு முட்டையும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்ல பக்குவமாக வெந்து நமக்கு வந்திருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட குக்கர் இல்லைன்னா நீங்கள் பாத்திரத்தில் கூட தனியாக நம்ம எப்போதும் முட்டை குழம்புக்கு மாதிரி செஞ்சுக்கலாம். குக்கர் இல்லாத பட்சத்தில் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி, தாராளமாக கருவேப்பிலை இலைகள் போட்டு கலந்து விட்டுற வேண்டியதான். கொஞ்சம் மெதுவாக எல்லா முட்டையும் அடிப்பக்கத்துலேருந்து எடுத்து விடுங்க. சூப்பரான முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. குழம்பு உங்களுக்கு பார்க்குறப்ப லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஆறுனதுக்கப்புறம் குழம்போட கன்சிஸ்டன்சி பக்குவமாக இருக்குங்க. இப்போ இந்த குழம்பை நல்ல ஒரு சுட சுட சாதத்தில், குழைவான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, உதிரியான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. முக்கியமாக ஈவினிங் டைம் மழை பெய்கிறப்ப நம்ம வந்து டின்னருக்கு இது ஏர்லியாகவே செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. முட்டையும் நல்ல சாஃப்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த முட்டை குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.